அடுத்ததாக பார்க்கக்கூடிய இறுதி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் கண்டிப்பாக கணபதியை வழங்கிவிட்டு அந்த கணபதிக்கு நல்லெண்ணெயோ 50 கிராம் விபூதியோ குங்குமத்தை வைத்து எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். ஜென்மசனி இருப்பதனால் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் முதுகு, இரத்தத்தில் பரவக்கூடிய நோய், அடிவயிறு, கழிவு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய நீர் குடிக்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். கண்டிப்பாக 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியுமான குரு 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷம் இருந்தாலும் இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் கவனமாக பார்த்து கொள்வதும், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, உத்தியோகம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் புது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, பணம் கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது எல்லாம் ஏற்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். தெய்வ மார்க்க பயணங்கள், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சர்வ ஜெயத்தையும், சர்வ நம்பிக்கையும், சர்வ தெய்வ பலத்தையும், அதாவது அதே போல் ஞான மார்க்கத்தையும் தெய்வீக பயணங்களையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய வருடம். 12இல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம், யோக பலத்தை, கடல் கடந்து செட்டில் ஆகக்கூடிய பிராப்தமும் சிலருக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கடல் பக்கத்தில் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, ஸ்போர்ட்ஸில் சேருவது, நல்ல நண்பர்கள் கிடைப்பது என்று கடலுக்கும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உங்களுடைய செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு.